வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோடை காலத்தின் சிறந்த பழங்கள் பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். தினம் ஒன்று சாப்பிட்டால் நோயே நெருங்காது, கோடை வெயில் நம்மை வாட்டி வதைக்கப் போகிறது. இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் அருமையான கோடைக்கால பழங்கள் நாம் அடிக்கடி சாப்பிட வேண்டும். அந்த கோடைக்கால பழங்களையும் அதன் சிறப்புகளையும் இங்கே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளரிக்காய் கோடை காலத்தில் சிறந்த பழமாக வெள்ளரிக்காயில் அதிகமான நீர்ச்சத்தும் பொட்டாசியமும் உள்ளது. கோடை காலத்தில் இந்தியா முழுவதும் உள்ள மக்களால் வெள்ளரிக்காய் விரும்பி உண்ணப்படுகிறது. நெக்ஸ்ட் என்னன்னா எலும்பிச்சை மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும். எலும்பிச்சையில் பொட்டாசியம் வைட்டமினும் அதிக அளவு உள்ளது. முக்கியமாக கோடை காலத்தில் சிறந்த பானமாக லெமன் ஜூஸ் உள்ளது. அதுக்கப்புறம் வாழைப்பழம். இது கோடைக்கால பழம் இல்லை என்றாலும் உடலில் இழந்த ஆற்றலை திருப்பி கொடுக்கும் சக்தி வாழைப்பழத்தில் உள்ளது. செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்குவதில் வாழைப்பழம் மிக உதவியாக இருக்கிறது. ஆரஞ்சு பழம் 80% நீர்ச்சத்து நிறைந்துள்ள பழம். கோடை வெப்பத்திலிருந்து உடலை பாதுகாக்குது. மேலும் உங்கள் உடலில் நீர்ச்சத்து குறைய விடாமல் பார்த்துக்கொள்கிறது. மாம்பழம். ஆரோக்கிய கலோரிகள் அதிகம் நிறைந்த மாம்பழத்தில் நார்ச்சத்தும் வைட்டமின் மற்றும் தாதுக்கள் அதிகளவு உள்ளது. அதனால்தான் மாம்பழத்தை பழங்களின் ராஜா என அழைக்கிறார்கள். மாம்பழம் சாப்பிடுவதனால் நாளப்பட்ட நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது. செல் பாதிப்பை தடுத்து இளமை தோற்றத்தை தருகிறது. சிறந்த கோடைக்கால பழமான தர்பூசணியில் 92% நீர்தான் உள்ளது. மேலும் இதில் உடல் வீக்கத்தையும் வலிமையும் குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. அது மட்டுமின்றி தர்பூசணி பழத்தில் வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் பராஸ்பரம் உள்ளது. அதனால் வெயில் காலத்தில் தர்பூசணி உட்கொள்ளலாம். இந்த மாதிரி பழங்கள் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று சாப்பிட்டாலே கோடை காலத்தில் உள்ள வெப்பத்தை நம்ம தாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.